For class 12, example 2.10.28. A tank contains 1000 liters of water. ஒரு டேங்க்ல 1000 liters of water வந்து இருக்கு. இதில் டோட்டலாக இருக்கக்கூடியது 1000 liters of water. In which 100 grams of salt is dissolved. இதில் எவ்வளோ dissolve பண்ணியிருக்கிறாங்கன்னா 100 gram salt வந்து dissolve பண்ணியிருக்காங்க. Brine is a high concentration solution of salt in water runs in a reactor. இந்த வாட்டருக்குள்ளே இந்த brine அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன ரேட் ஆஃப் இதில் இன்னும் ரேட் ஆஃப் 10 லிட்டர் per minute. ஒரு மினிட்டுக்கு 10 லிட்டர் இதில் பாஸ் ஆகுது. இன் ஈச் லிட்டர் கண்டெய்ன்ஸ் 5 grams ஆஃப் dissolved salt. அதில் கலக்கப்பட்ட சால்ட் டிசால்வ்ட் சால்ட் வந்து 5 grams இருக்குது ஒரு லிட்டரில். ஈச் லிட்டர்னால் 1 லிட்டர். ஸோ 1 லிட்டரில் 5 grams அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ இது பாஸ் ஆகுது 10 லிட்டர். அப்போது டோட்டலாக 50 grams வந்து இருக்குது. ஸோ இதை உள்ளே வரக்கூடியது வந்து 50 grams. திஸ் இஸ் இன்ஃப்ளோவில் வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா the mixture of the tank is kept uniform by stirring. அப்படியே ஸ்டிர் பண்ணுறோம், கலக்கிறோம். Brine runs out at 10 liter per minute. இப்போ இது வந்து வெளியேறுது எவ்வளவு அதே 10 liters per minute. ஒரு மினிட்டுக்கு 10 liters வீதம் வெளியேறுது. தென் find the amount of salt at any time. T என்ற நேரத்தில் வரக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை அட் அ டைம் டி எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி வச்சிடும். ஸோ லேட்டர் அட் அ டைம் டி அமௌண்ட் ஆஃப் சால்ட் இந்த டேங்க் பி எக்ஸ் ஆஃப் டி. டீங்கிறது ஜஸ்ட்டு ஒரு டைமு. ஸோ எக்ஸ் அமௌண்ட்டில் சால்ட் வந்து இருக்குது. ரெஸ்பெக்ட் டு டைம் டி ஈக்குவல் டு dx by dt. நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச்னாவே இந்த மாதிரி dx by dt, dA by dt with respect to time t. So by formula dx by dt equal to inflow minus outflow. உள்ளே வரக்கூடிய அந்த அமௌண்ட்டோட வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். ஸோ இன்ஃப்ளோவில் 50 gram, பிரெயின் அவுட்ஃப்ளோவில் வெளியேறும் வீதம். பிரெயின் அவுட், பிரெயின்கிறது அந்த ஹை கான்சன்ட்ரேட்டட் சால்ட் இன் 1 minute. 1 minute வெளியேறும் அளவு 10 லிட்டர். தேர்ஃபோர் பிரெயின் ஃபார் 1000 லிட்டர். ஏற்கனவே உள்ள 1000 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வரக்கூடிய பிரெயின் அவுட் அட் டைம் டி எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் சால்ட். ஸோ இது கேன்சல் பண்ணிக்க. ஸோ 1/100 ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. ஸோ ஃப்ரம் 1 dx by dt equal to 50 gram minus 1/100 ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. இந்த டீங்கிறது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம எழுதுகிறோம். அட் டைம் டி அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு. ஸோ இந்த டீ இல்லாமையும் நீ எழுதிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 5000 minus 1 minus எக்ஸ் ஆஃப் டி. இங்கே வேணால் 1 போட்டுக்க. ஸோ by 100. இது அப்படியே திருப்பி எழுதிக்க. எக்ஸ் மைனஸ் 5000 by அந்த டி விட்டுட்டேன் by 100. ஸோ ஈக்குவல் டு 1/100 எக்ஸ் மைனஸ் 5000. 1/100னா 0.01 எக்ஸ் மைனஸ் 5000. நான் இங்கே மைனஸ் போட மறந்துட்டேன். 5000 மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் 5000 எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே மைனஸு. So here also minus sign. So now we are using variable separable method.
dx by x எல்லாம் ஒரு பக்கம் அந்த dtயை மேலே கொண்டு போய்க்க. ஸோ dx by x minus 5000 equal to minus 0.01 dt. So taking integral dx by x minus 5000 equal to minus 0.01 integral dt. So integral dtங்கிறப்ப உள்ள 1. So minus 0.01 into t. இங்கே என்னாகும் log of modulus of x minus 5000. இந்த இடத்துல plus log c. ஏன்னா cன்னு எழுதுவோம், பட் ஃபார் கன்வீனியன்ட் இங்கே log இருக்கிறதுனால log cன்னு எழுதிக்க. ஸோ log of x minus 5000 plus log c இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா minus log c equal to minus 0.01 t. மைனஸ் வரப்போ log m by n. ஸோ log x minus 5000 by c equal to minus 0.01 t. இப்போ லாகரிதமிக் ஃபார்மை எக்ஸ்பனண்ட் ஃபார்மாக மாற்றுறோம். அப்போ x minus 5000 by c equal to e பவர். ஸோ மடக்கை வந்து எக்ஸ்பனன்ஸாக மாற்றுறோம் 0.01 at time t. ஸோ x minus 5000 equal to c மேலே கொண்டு போம் e பவர் minus 0.01 at time t. Now to find c value. இப்போ c value நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ at time t யூஸ்வலாக c value அப்படின்னாவே at time t பிகினிங் டைமில் at time 0 அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சால்ட் x is equal to 100 அப்படின்னு சொல்லி இருந்தது. இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும் a tank contains in which 100 grams of salt is dissolved in the beginning. இந்த beginning அப்படிங்கிறப்போ time equal to 0. அப்போ இங்கே t வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ x minus 5000 equal to c into e power 0.1 into 0. So anything power 0 1. So c into e power 0. So just c இங்கே x minus 5000. இதில் வந்து xோட வேல்யூ அட் டைம் t equal to 0 x equal to 100ன்னு எழுதணும் இல்லையா, அந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 100. ஸோ 100 minus 5000 அப்படின்னா minus 4100. ஸோ சியோட வேல்யூ minus 4100. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் 1. இது 1 மார்க் பண்ணிக்க. இதில் c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x minus 5000 equal to c value minus 4900 e power minus 0.01 t. Therefore at time t the amount of salt in the tank is x is equal to இந்த minus 5000 இந்த சைடு கொண்டு வந்துடும் 5000 minus 4900 e power minus 0.01 t.